வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, அதாவது விபச்சாரத்தில் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி வேதபாரகரும் பரிசேயரும் கடவுள்கிட்ட கொண்டு வராங்க. போதகரை, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டா, விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்காரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இப்படிப்பட்டவங்களை கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு மோசே தன்னோட நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் மேல் குற்றஞ்சம்பத்திற்கான காரணம் உண்டாகும் விட்டு அவரை சோதிக்க முடிவு சொன்னார்கள். இயேசுவும் இந்த அத்தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலில் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அதாவது ஓயாமல் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவங்க வந்து கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறான்னா, உங்களில் பாவமே இல்லாதவங்கள இவளை கல்லெறிஞ்சு கொள்ள கடவர்கள். அதாவது உங்கள்கிட்ட எந்த பாவமும் இல்லை, நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பொண்ணை கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பார்த்தீங்களா, அவங்க அதை கேட்டு தங்கள்கிட்ட யாருமே பரிசுத்தம் எல்லாரும் போயிட்டாங்க. யாருமே பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துது. பெரியோர் முதல் சிறியோர் எல்லாரும் போயிட்டாங்க, கடவுள் மட்டும் தனித்திருக்கிறார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உண்மையில் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உன்னை குற்றஞ்சாட்டினவங்களாம் இல்லை, உனக்கு தண்டனை கொடுக்க வந்தவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த ஸ்திரீ இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை தண்டிக்கலை, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்மளும் அப்படி தான் நிறைய பாவங்கள் நம்ம செய்கிறோம். அந்த பாவங்களை நம்ம அறிக்கை செய்து நம்ம அந்த பாவத்தை விட்டுறணும். அந்த பாவத்தை மறுபடியும் திருப்பி செய்யக்கூடாது. கடவுள் எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்தாலும் அதை மன்னிக்கிறாரு. எப்போ மன்னிக்கிறாருன்னா, நம்ம அதை அறிக்கை செய்து அந்த பாவங்களை நம்ம விட்டு விடும்போது நம்ம அந்த பாவத்திலேருந்து விடுபடுவோம், நம்ம அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறுவோம், நம்ம அந்த பாவத்திலேருந்து நம்ம மன்னிப்பையும் பெறுவோம் கடவுள்கிட்டருந்து. நம்ம அந்த பாவங்களை அறிக்கை செய்த விடுறோமா, இல்லை அந்த பாவத்தையே தினந்தோறும் மறுபடியும் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம மரணத்தை தான் சந்திக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அதே தினம் ஒரு பாவத்தை பண்ணிடுறோம், அந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்து நம்ம அதை விட்டுட்டோம்னா கடவுள் அதை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது. அதான் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளை சோதிச்சு பார்ப்போம்.